வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வீடியோ எப்படி ஹைட் பண்ண போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடும். உள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல வந்துட்டு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு காட்டுவாங்க. அதில் வந்துட்டு லெஸ் ஸ்டார்ட் இருக்கும். அதை கொடுத்துட்டு வேரியபிளில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நவுட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு எந்த நம்பர்லாம் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பெரிய முள்ள ஃபஸ்ட்டு எங்கேயாவது நவுற்றி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அது சின்ன முள்ள நவுற்ற முடியும். அதனால நான் வந்துட்டு பெரிய முள்ள வந்துட்டு 4 வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய முள்ள வந்துட்டு 12 வச்சுக்கிறேன். சின்ன முள்ள 4 வச்சுட்டு பெரிய முள்ள 12 வச்சுக்கிறேன். அப்படி வச்சுட்டோம்னா 4 மணி ரிசல்ட் காட்டும். அது வந்துட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்பாங்க. கன்ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்னா, அந்த நடுவில் சென்டரில் ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல, 2 முள்ளை கிராஸ் பண்ணுற ஒரு பட்டன் இருக்குல்ல, அதுதான் ஓகே பட்டனு. அது மறந்துடாதீங்க. இப்போ நான் 4 மணி சொல்லி செட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ரெக்கவர் இமெயில்னு சொல்லிட்டு கேட்குது. இது வந்துட்டு என்னென்னா, உங்களுடைய ஜிமெயில் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்களா, அதை அப்படியே ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். தேவைன்னா கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. அதை வந்துட்டு பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அனிமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செட் பண்ணி அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் கேமராவுக்கு அளவு கேட்கும். இருந்துட்டு கேமராக்கு எதுக்குன்னு பிறகு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஸ்டோரேஜ் பர்மிஷன் அளவு கேட்குது. அளவு கேட்டோன்னே நான் அது கேன்சல் கொடுத்துட்டு அப்படி உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டேன். நமக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நமக்கு தேவை இமேஜை ஹைட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அதனால் வந்துட்டு நான் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னே நான் வந்துட்டு தம்ப்நெயில் சொல்லிட்டு ஒரே ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படி ஹைட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்துட்டிங்கன்னா சென்டராக வந்துட்டு ஒரு லாக் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரே கிளிக் தான். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 மணி பாஸ்வேர்டு வந்து அதிலே செட் ஆயிரும். மேலே வந்துட்டு எல்லாரும் செலக்ட் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டேன். அந்த லாக் பட்டனை கொடுத்தோன்னே பிக்சரா அப்படின்னு கேட்குது. நான் வந்துட்டு பிக்சர் கொடுத்துட்டேன். அது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அந்த டெலிட் ஒரிஜினல் ஃபைல்ஸ்னு சொல்லி கேட்குது. அந்த நீங்கள் டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு தம்ப்நெயில் பலபடியும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பலபடியும் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இதில் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் தெரியும். இது வந்துட்டு எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு வீடியோஸும் ஹைட் பண்ணிக்கலாம். வீடியோ சேம் அதே மாதிரி தான். இப்போ பிக்சர் வந்து ஹைட் பண்ண மாதிரி தான் வீடியோ ஹைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் ஆடியோவும் ஃபைல் எல்லாமே அதே மாதிரி தான் ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ ஆல்பம்னால் நமக்கு புதுசாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஆப் லாக்குக்கு போகிறேன். ஆப் லாக்குங்கிற ஃபீச்சர் இருக்குது. இப்போ கோ செட்டிங்ஸ் ஒரு பர்மிஷன் கேட்பாங்க. யூசர்ஸ் டேட்டா ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணி கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு லோட் ஆகும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. லாக்கர்னு சொல்லிட்டு அந்த ஆப்போட இது இருக்கும், ஆஃப்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஆப்பை ஈஸியாக லாக் பண்ணிடலாம். இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. கேன்சல் கொடுத்துட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. நான் வந்துட்டு செலக்ட் பண்ண எந்த ஆப்பை வந்துட்டுனாலும் லாக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு யூடியூப்பை வந்துட்டு பார்த்து அது ஒரு லாக் போட்டு வைக்கேன்னு சொல்லிட்டு அந்த பூட்டு படத்தை கிளிக் பண்ணிட்டேன். லாக் ஆகிடுச்சு. இப்படி தான் லாக் பண்ணிக்கணும். அப்புறம் மேலே பார்த்துட்டிங்கன்னா பூட்டு படம் போட்டு செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். அதை வந்துட்டு கேப்சர் ட்ரான்ஸ்பர்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சைடில் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவங்க இன்கரெக்டட் கோடர் என்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் கொடுங்க. அப்படி தான் யாராச்சும் வந்துட்டு உங்கள் ஆப் லாக்கை வந்துட்டு ஃபஸ்ட் டைமே வந்துட்டு ராங் பாஸ்வேர்டு போட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஃபோட்டோ வந்துட்டு காட்டிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. ரெண்டாவது என்னென்னா ஃபேக் ஆப் லாக் கவர்ஸ். அதை வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். 4 ஸ்டாப்னு இருக்குது பாருங்கள். அது வந்து கீழே ட்ரைன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ட்ரை கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த ஆப்பே நீங்கள் எந்த ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்களோ, பாஸ்வேர்டே தெரியாமல் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டீட்டெயிலாகவே காட்டிடும். இந்த ஆப்பு சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டிங்கன்னா அன்லாக் வித் பேட்டர்னை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு உங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்த அந்த லாக்கு மாற்றி இப்போ வந்துட்டு பேட்டர்னை மாற்றிக்கலாம். அடுத்து வந்துட்டு லாக் நியூ இன்ஸ்டால் ஆப், அதாவது புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்துட்டு லாக் ஆயிரும். அப்புறம் ரீலாக் ஆப்புங்க வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணும்போது லாக் வேணுமா, இல்லைன்னா வந்துட்டு ஆப்பை விட்டு வெளியில் போகும்போது வந்துட்டு லாக் வேணுமா அப்படின்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கீழே வந்துட்டிங்கன்னா டெம்பரவரி டிசபிள் ஆப் லாக்னு இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துட்டு அதில் லாக்கே இல்லாமல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இருந்துட்டு சூப்பரானது தான். அப்புறம் வந்துட்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா
ஆப் லாக் பேக்ரவுண்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டு கலர்னு இருக்கும். அந்த ஷோல்டு கலர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நிறையா இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற கலர் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸே நீங்கள் தீம்ஸாக வச்சுக்கிட முடியும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், நல்லா தெரியும். ஆப் லாக் அன்இன்ஸ்டால் ஆப்ஸ்னு வந்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஆப்ஸை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் லாக் போட்ட ஆப்ஸுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் சைடில் வந்துட்டு லாக்கருங்கிற ஃபீச்சருக்கு வந்துடலாம். சைடில் இருக்க செட்டிங்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு செட் நியூ பாஸ்வேர்ட் இருக்குது. அதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா அந்த கடிகாரத்தில் உள்ள பாஸ்வேர்டை புதுசாக மாற்றிக்கலாம். அப்புறம் இன்னொரு ப்ரொடக்ட் அன்இன்ஸ்டால் ஆப்ஸ்ன்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. லாக் பண்ணதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண நினச்சி ஆப் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு உங்கள் லோகோவே மாற்றிக்கலாம். இப்போ அந்த கிளாக்கில் இருந்து கேல்குலேட்டர் மாற்றிக்கலாம், இல்லைனா வெதர் மாற்றிக்கலாம். நான் வெதர் மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பை வந்துட்டு ஐக்கானை மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்கன்னு யாருக்கும் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க, நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஆளில் தான் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.